சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரும் சைவம் தலைக்கு வந்த பெரியோர்கள். அதனால் இவர்கள் சைவ சமய குரவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோர் பாடிய திருப்பதிகளுடன் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகமும் சைவ சமயத்தின் புனிதமான 12 திருமுறைகளில் 8வது இடம் பெற்றிருக்கிறது. திருவாதவூரில் அந்தணர் குலத்தில் அவதரித்தவர் மாணிக்கவாசகர். சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்து அரிமர்த்தன பாண்டியன் அவையில் அமைச்சராக விளங்கினார். அவரை அரசனும் மக்களும் மதித்து போற்றினர். தாம் செய்த எல்லா செயல்களிலும் இறை உணர்ச்சியுடன் ஈடுபட்டார். திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானிடம் ஆழ்ந்த பக்தியும் மிகுந்த ஈடுபாடும் கொண்டவராய் விளங்கினார். தமது இறுதி காலத்தில் சிதம்பரத்தில் தங்கியிருந்து பல பாடல்களை பாடி கூத்தபிரானை வணங்கி அவன் அருளில் கலந்தார். இவை வரலாறு நமக்கு உணர்த்தும் செய்திகளாகும். திருவிளையாடற் புராணம், திருவாதவூரர் புராணம் முதலியவற்றுள் இவரை குறித்து பல கதைகள் உள்ளன. இவை உண்மையா என அறியத்தக்க சரித்திர சான்றுகள் குறைவாகவே உள்ளன. அப்பர் எழுதிய திருவாரூர் பதிக பாடலிலிருந்து தனி திருத்தாண்டக பாடல் ஒன்றிலிருந்தும் மாணிக்கவாசகர் அப்பர் காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர் என்பது அறியப்படுகிறது என்று தமிழ் தாத்தா திரு உ.வே.சா எழுதியுள்ளார். ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் இவரை 9ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தார் என்றும் கருதுகின்றனர். திருவாசகம் 51 பகுதிகளை கொண்டது. அதில் உள்ள செய்யுட்களின் எண்ணிக்கை 656 ஆகும். இந்நூல் முழுவதும் 3327 அடிகளில் அடங்கி விடுகிறது. இச்செய்திகளை படிப்பவர் நாய் இனிக்கும், கேட்கும் செவி இனிக்கும், கற்கும் சிந்தை இனிக்கும். அவை நம் வாழ்வை தூய்மையானதாக்கும். நம் மனதில் உள்ள மாசுகளை நீக்கி எப்பொழுதும் நாம் இறை சிந்தனையில் இருக்கும்படி நமக்கு உதவும். மேலும் ஈசனின் அருள் நமக்கு கிடைப்பதற்கு உதவும். இதனால்தான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற பழமொழி தோன்றியுள்ளது. இத்தனை சிறப்பு பெற்ற இந்நூல் முழுவதையும் நாம் படிக்க முடியாவிட்டாலும் அதில் இருக்கும் ஒவ்வொரு சிறு சிறு பகுதிகளையாவது தினமும் நம்மால் முடிந்தவரை படித்து அந்த ஈசனின் அருளை பெற்று எல்லோரும் பல ஆண்டுகள் வளமாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம். நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. இந்த பதிவு கேட்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.